ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம இந்த செம்மீன் இறால் மீன் சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம ஒரு சம்மந்தி பொடி செய்ய போகிறோம். நம்ம ஊரில் துவையல்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து கேரளா ஸ்டைல் தாங்க. கேரளாவில் இதை சம்மந்தி பொடின்னு சொல்லுவாங்க. சம்மந்தி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம தேவையானது ஒரு 20 கிராம். இது 20 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறோம். இது அப்புறம் தேவையான பொருள்கள் பாருங்கள். தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறோம், வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், காரம் உங்களுக்கு கூட வேணும்னா இன்னொரு மிளகாய் வச்சுக்கோங்க, உப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடலாம். இது பெரிய மீனாக இருந்தால் தலை வாழெல்லாம் கட் பண்ணிடலாங்க. சின்ன மீனை நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் நான் தலையை கட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம தலையை கிள்ளிட்டு 2 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். சட்டி காஞ்சிடுச்சு. இதை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் மீடியமில் வச்சு வறுத்து எடுக்கிறோங்க. இப்போ நம்ம இதை வறுத்துருச்சுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். மிளகாவை அதையும் நல்லா வறுத்துடுவோம். இதுவும் வறுத்துருச்சு. அடுத்து நம்ம தேங்காய் போடுவோம். தேங்காவை நல்லா பொன்னிறமாக வர்றது வரைய நம்ம வறுக்கணுங்க. வறுக்கணும். இப்போ வெங்காயம், இஞ்சி போட்டுறோம். கருவேப்பிலையை நம்ம லாஸ்ட்டு தாங்க போடுவோம். இப்போ போட்டால் அது ரொம்ப முழுகிரும். இப்போ இது நல்லா வறுக்கட்டும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷம். ஒரே நம்ம இப்போ இந்த லாஸ்ட் இந்த கருவேப்பிலையை போட்டுறோங்க. ஃபஸ்ட்டே போட்டாக்கா அது கரிஞ்சு போயிடும், வாசம் இல்லாமல் போயிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி ஆற வச்சுட்டு நம்ம உப்பு போட்டு அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சது ஆறிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல் வைக்கிறேன். அப்புறம் உப்பு, அடுத்து நம்ம செம்மீன்.
வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை. தண்ணியே ஊற்ற வேணாங்க, இப்படியே தான் அரைக்கணும். அது தூள் தூளாக தான் இருக்கணும். நீங்கள் மிக்சியில் போடுறா இருந்தால் ஒரு சுற்று மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம நல்லா எல்லாம் வச்சு அரைச்சிட்டோங்க, போதும் இந்த அளவு. நம்ம இப்போ எடுத்துறோம். செம்மீன் சம்மந்தி ரெடி. நீ அவ்வளோதாங்க உங்களுக்கு. நீ அடுத்து நீங்கள் இதே மாதிரி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.